நல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு மலைவாழ் மக்களோட கதை தான். இது பார்க்க அவங்களுக்கு தேவையான வசதி இல்லை, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க படத்தில். ஹாஸ்பிட்டல், அந்த ரோட் வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தா அவங்க ஈஸியாக எல்லாமே அவங்க பண்ணிக்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க, பிடிச்சிருக்கு. ரொம்ப எமோஷனலாக இருக்கு. நல்லா இருக்கும் மூவி. நல்லா இருக்கும். எப்படின்னா மவுண்டனில் அந்த பீப்புள்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, எந்த ஒரு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, அந்த மாதிரியான மூவி தான். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம், ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டாக இருக்குது. பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக எல்லாமே கனெக்டாக இருக்குது. ஒரு அடிப்படை மக்களுக்கு என்ன தேவையோ ஒரு சாலை வசதி, மருத்துவமனை வசதி தேவை. அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தா இப்போது ஒரு 6 மணி நேரம் கீழே இறங்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மருத்துவமனை, ஒரு சாலை வசதி இருந்தால் அங்கேயே ஹாஸ்பிட்டலில் அந்த உயிர் போயிருக்காது. ஒரு குழந்தை உயிர் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் கொண்டு சென்னால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது அரசாங்கம் பார்த்தா தான் செய்ய முடியும். முதலமைச்சர் எல்லாமே பார்க்க முடியாது. இது அந்த சட்டமன்ற உறுப்பினர், அங்கே இருக்க பிரதிநிதி அதை பார்த்து மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையான கதை இது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யறதா இந்த படத்து மூலியமாக சொல்லியிருக்காங்க. எல்லாம் இப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3வது படம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறான். அந்த மலை கிராமத்தை எடுத்தது பெரிய விஷயம். கேமராமேனும் சரி, ஆக்டரும் சரி, எல்லாம் நடிச்சது பெரிய விஷயம். ஆனால் ஒரு மலை கிராமத்தில் ஏறி இறங்க, நீங்கள் பெரிய பெரிய டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் மலை கிராமத்தில் போய் எடுக்க மாட்டேன். இங்கேயே பட்ஜெட் வச்சு பார்த்து செட்டு போட்டு எடுப்பாங்க. செட்டு போட்டு எடுக்கிறதுனால இவங்களுக்கு அந்த செட்டு போட்டு எடுக்கிறது ஒரு 2 கோடி 3 கோடி ஆகலாம். ஆனால் இவங்க அங்கே மலை கிராமத்தில் உண்மையான கான்செப்ட் வச்சு எடுத்துக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு செலவு கம்மியாக இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சு. படம் நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருக்கு. நிறைய மெசேஜஸ் சொல்லியிருக்கிறாங்க. கேமராமேன் நல்லா வேலை பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் கோர்ஸ் செம்ம லெவலில் இருக்கு. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கு. இவங்க 3 பேருக்கும் நிச்சயமாக இவங்க 3 பேரும் அதை அவார்டு எதிர்பார்க்கலாம். மெசேஜஸ் நிறைய இருக்கு. எல்லா மக்களும் இந்த படத்தை பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். தேங்க்யூ. படத்தில் என்ன கருத்து சொல்ல வராங்க, படத்தில் நம்ம சிட்டியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மலைவாழ் மக்கள் எப்படி அவங்க லைஃப்பை ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை தான் சொல்கிறாங்க. தேங்க்யூ. சாட்டிஸ்ஃபை. தேங்க்யூ. படம் இருந்துச்சு. அது எமோஷனல் படமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க. காமெடிலாம் வர வேற எமோஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். படம் சூப்பராக இருக்குது சார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள மக்கள் வாழ்க்கையை அப்படியே எடுத்திருக்காங்க. ஒரு படம் மாதிரி இல்லை, ரியல் லைஃப்ல நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் சார். அதான் சார், ரியலாக நம்ம பார்க்க வேண்டிய படம் இது. ஒரு கிராமப்புறத்தில் என்ன பிரச்சனை, மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு பிரசவம் பார்க்க முடியாமல் 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு, தூக்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் இந்த படத்தை பார்க்க வேண்டிய படம். நடிகர்கள் யாருன்னே தெரியல, ஆனால் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. பேர் தெரியல நமக்கு, ஆனால் நடிச்ச எல்லாரும் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. இது மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ ஒருத்தவங்க மலையிலேருந்து ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரி போட்டிருக்காங்க ப்ரோ இதில். ஓகே ப்ரோ. ஹீரோ பிடிச்சிருக்கு ப்ரோ எனக்கு. ஏன்னா அவர் ஆக்டிங் பண்ணுற லெவலில் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸோ மெசேஜ் இருக்குது ப்ரோ. இப்போ ஒருத்தவங்க மலையிலேருந்து எப்படி கஷ்டப்படுறாங்களோ, ஸோ ரோடு இல்லாமல், ஹாஸ்பிட்டல் இல்லாமல், ஸோ அது ஒரு மெசேஜாக போட்டிருக்காங்க இங்கே எல்லாருக்கும் தெரியிற மாதிரி. எஸ் ப்ரோ, சூப்பர். ஃபேமிலியோட பார்க்கல, நான் சாட்டிஸ்ஃபைட். குழந்தை பிறகுனா கூட ரொம்ப தூரம் வர வேண்டியா இருக்குது, சரியாக மருத்துவமனை இல்லை. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுக்கு நல்லா கிடைக்கும். ஆனால் படம் தான், ஸ்டோரி நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஆக்டிங் நல்லா இருக்குது. எல்லாம் புதுமுகமாக இருந்தாங்களும் ஆக்டிங் நல்லா இருக்குது, பார்க்கலாம். பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான், பொறுமையாக தான் போகணும். ஆனால் பார்க்கணும், உட்காந்து பார்த்தா தெரியும் கதை நல்லா இருக்குது. மெசேஜ் தானே, ஒரு ஓட்டுக்கோசம் தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க, தவிர மற்ற வசதி எதுக்கும் போகிறது கிடையாது. நான் போய் பார்த்தது. ஆனால் வழியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. நல்லா